பரமக்குடி மண்ணிலே அதே அதிகார வேட்கையோடு இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கிற அரசியல் பசியோடு, அரசியல் வேட்கையோடு, அதிகாரத்தை சொந்த மண்ணிலே இந்த சமூகமும் நுகர வேண்டும் என்கிற உணர்வோடு ஒன்று திரண்டிருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் நான் சார்ந்த வள்ளல் மீட்பு களத்தின் சார்பாக வணக்கம். அன்பு சகோதரர் தமிழ்மாறன் அவர்கள் இந்த கூட்டத்தை தென்கோடியில் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அரசியல் பார்வை விழ வேண்டும், இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு அரசியலிலே நாம் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடையாளம் இருக்கக்கூடிய பரமக்குடி மண்ணிலே தான் இதை கூட்ட வேண்டும் என்று நான் என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்தேன். இப்போதும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். என்னுடைய கருத்தை சற்று விரிவாக முழுமையாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய தீர்மானங்கள் இதற்கு முன்பாகவே நானும் முன்னெடுத்து பதிவு செய்ததுதான். எனவே கடந்த கால பட்டறிவு, கடந்த கால அரசியலில் நமக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள், இந்த சமூகத்தை எப்படி நம் தலைமுறைக்குள்ளாவது அரசியல் கட்டமைப்பிற்குள் கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற என்னுடைய உணர்வுகளை, பட்டறிவுகளை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு 2026 இலக்கு 2021 ஓட்டப்படாத தொகுதியில் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 1996 முடியங்குளம், காசிலிங்கபுரம், ஆனந்தா என்கிற 3 தேவேந்திரகுல வேளாளர் ஊர்கள் அன்றைய அதிமுக ஆட்சியில் அடித்து சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டதை ஒட்டி எழுந்த சமூக அரசியல் எழுச்சியில் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய வருகை என்பது மிகப்பெரிய ஒரு தேவையாகவும் அதிகாரத்தை நோக்கிய நகர்வாகவும் அது இருந்தது. எனக்கு அப்போது ஓட்டப்படாத தொகுதிக்குட்பட்டு என்னுடைய ஊர் இருந்தது. மக்கள் படையாக நின்று, கட்டமைப்பு கிடையாது, அமைப்பு கிடையாது, கட்சி கிடையாது, தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பு தான், அதுவும் பெயர் தான். ஆனால் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களும் தன்னுடைய வாக்குகளை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகம் அரசியலாகாமலே அன்றைக்கு அதைவிட தன்னுடைய சொந்த சமூக வாக்குகளை தாண்டி கூட வாக்குகள் செலுத்தக்கூடிய நிலையை அங்கே உருவாக்க போய்த்தான் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடிந்தது. அதற்கடுத்து அடுத்தடுத்த நிலை நமக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் அல்லது தன்முனைப்புகள் அல்லது அரசியல் புரிதலின்மை, இது போன்ற உளத்தியல் கோளாறுகளால் நாம் அடுத்தடுத்து அரசியலிலே சறுக்கலை சந்தித்தோம். ஏறி பிடித்து விடுவோம் அதிகாரத்தை என்று இந்த சமூக உணர்வாளர்கள் கண்ட கனவுகள் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. 2001 சட்டமன்ற தேர்தல் நடந்த போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டப்படாத தொகுதியிலே போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் நம்முடைய அண்ணன் பசுபதி பாண்டியனும் போட்டியிட வைக்கப்படுகிறார். அதற்கு பின்னாடி அரசியல் இருந்தது. அதெல்லாம் நம்மோட பேசுறது தவறு கிடையாது. நானே அரசியலில் பிழைகள் செய்திருக்கிறேன், சறுக்கி இருக்கிறேன். இவைகளையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் அண்ணன் பசுபதி பாண்டியனுக்கு வாக்கக முகவராக பணியாற்றினேன். அதே வேளை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கு நான் 12 வாக்குகள் செலுத்தினேன். ஜனநாயகத்திற்கு முரணாக அண்ணன் பசுபதி பாண்டியனுக்கு 2 வாக்குகள் செலுத்திய விரல்கள் இது. அதற்கு எனக்கு கிடைத்த பரிசு, கல்லூரி மாணவனாக இருந்தபோது பசுபதி பாண்டியனை இந்த பகுதிக்கு அழைத்து வந்து சாதிய ஆதிக்கத்தை சாய்க்க நினைக்கிறார் என்பதற்காக அரசு பேருந்து எரிப்பு வழக்கு என்று என்னை பதிவு செய்து 125 நாட்கள் சிறையில் அடைத்தார்கள். அந்த வழக்கையும் முடித்தோம். சமூக இளைஞர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன,
சிறைப்பட்டவர்கள் தான், சிக்கியவர்கள் தான், சீரழிந்தவர்கள் தான், செத்தவர்கள் தான். கேட்பாரற்ற சமூகமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு கட்டமைப்பாக இல்லை, அரசியல் கட்டமைப்பாகவும் இல்லை, சமூக கட்டமைப்பாகவும் இல்லை. நாம் உதிரிகளாக இருப்பதால் எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக போகிறது. இப்படியாக சமூக ஒருங்கிணைப்பு என்கிற பெயரிலே நடந்த முயற்சிகள் பல. என்னுடைய 22 ஆண்டுகள் அனுபவங்களிலே 2004ஆம் ஆண்டு இதேபோல் அங்கே தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதற்கு எதிராக அதே அதிமுக பின்புலத்திலே ஒரு கூட்டம், நான் உடைத்து பேசுகிறேன், லால்குடியை சேர்ந்த அண்ணன் மனுநீதி சோழன் மறைந்து விட்டார். அவருடைய முயற்சியிலே மதுரையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அண்ணன் சாத்தூர் அமிர்தராஜ் அவர்கள், அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள், அண்ணன் குருசாமி சித்தர் அவர்கள், புயல் பொன்னையான்னு சொல்லி பலருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுல நானும் ஒரு ஆடு. புயல் பொன்னையா உமானுவேல் சேகரன் என்ன பெரிய தலைவர், நான் தான் தலைவர் அப்படின்னாரு. அவருடைய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை நம்ம வந்து வரவேற்கிறோம். அதை போல சிரிக்கிறான் தம்பி. தென்னகத்து மன்னன் அழைக்கிறார் சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வந்தது. யாரான பார்த்தா தம்பி ராஜபாண்டியன். 1000 பூக்கள் மலரட்டும், ஆனால் அமைப்பாக நாம் இல்லையே, அதிகாரத்தை வைத்து நம்மளால் நகர முடியலையே. இப்படி நடந்த அந்த கூட்டத்தில் அண்ணன் பசுபதி பாண்டியன் நான் இருக்கிறேன் தென்காசி தொகுதியில் என்று சொன்னார். அண்ணன் அமிர்தராஜ் மிக போனதரை நின்றிட தம்பி, நான் நிற்கிறேன்பா அப்படின்னு அமிர்தராஜ் நிற்கிறதாக பேசி முடிவெடுக்கப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. ஐயா குருசாமி சித்தர், நீங்கள் தீட்டி இருக்கிற இந்த தீர்மானம், பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்கிற இந்த தீர்மானத்தை எழுதி எங்களை மூவேந்தர் மறைவிலர் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையை தீட்டி கொடுத்தவர் ஐயா குருசாமி சித்தர். அந்த கோரிக்கையை பார்த்தவுடன் அம்மையார் ஜெயலலிதா இந்த கூட்டமைப்பு குழுவை சந்திக்க மறுத்து சென்றார் என்கிற கடந்த கால நிகழ்வை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் பலருக்கு தெரியாது. இது குருசாமி சித்தரையா, சாத்தூர் அமிர்தராஜன், அண்ணன் பசுபதி பாண்டியன், புயல் பொன்னையா, இவங்க யாருமே இல்லை அந்த கூட்டத்தில் இருந்ததுல நான் தான் உயிரோடு இருக்கேன். அதனால அதை சொல்றேன். இப்படியெல்லாம் அரசியல் என்பது சூழ்ச்சி வஞ்சனம் தெரிந்தது. அதிகார மையத்தை எதிர்த்து நாம் அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புகிறோம். ஆனால் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் திட்டமிடுவார்கள் என்று நாம் அறிந்தவர்களாக இல்லை. நமக்கு அரசியல் பாடம் கற்பிக்கப்படவில்லை. நாம் அரசியல் பயிலவில்லை. அரசியல் பயிலரங்குகளை நாம் ஏற்படுத்தவில்லை. அரசியலை பற்றி நாம் உரையாடுவதில்லை. அரசியல், உலக அரசியல் எடுத்துட்டா அதிகார மையத்தை நோக்கி, அதிகார மையத்துக்கு எதிராக இருந்தால் சதாம் ஹுசேன் கதைதான். அதிகார மையத்துக்கு எதிராக இருந்தால் தலைவர் பிரபாகரனுடைய நிலைதான். அவ்வளவு எளிதாக ஒரு சமூகத்தை அரசியலில் நகரவிட மாட்டார்கள். அதற்கு எல்லா வகையான தியாகங்களையும் நாம் செய்வதற்கு அணியமானால் மட்டுமே அரசியலில் அடியெடுத்து வைக்க முடியும். இல்லை என்றால் நடக்கிறது வேற, கதை வேற. இதை புரியாமல் நாம் பயணப்பட முடியாது. இப்படி தொடர்ச்சியாக நாம் ஒரு பக்கம் கூடுவோம், சமூகம் ஒரு பக்கம் திரளும். ஆனால் அரசியல் நம்மை சிதைத்து சின்னாபனமாக்கும். அண்ணன் சாத்தூர் அமிர்தராஜை தென்காசி தொகுதியில எல்லோரும் சேர்ந்து நிறுத்துறாங்க. நான் ரொம்ப சின்ன பையன். ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எதிரான ஒரு அரசியல் இல்லை. இது சொன்னால் 10 தொகுதிகளில் அன்றைக்கே கருணாநிதி கணிச்சு புதிய தமிழகத்துக்கு 10 தொகுதியில ஒதுக்குனாங்க. 10லையும் தோல்வி அடைஞ்சோம். 70-80 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு இருக்கிறது. நாம் எத்தனை தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறோம், நிறுத்தி ஒரு அரசியலை முன்னெடுக்கலாமா என்பதையும் நீங்கள் திறனாய்வு செய்ய வேண்டும். அதை தீர்மானமாக ஏற்க வேண்டும். இந்த சமூகம் நினைத்தால், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் இந்த சமூகம் நினைத்ததால் டாக்டர் கிருஷ்ணசாமியை சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடிந்தது. இந்திய அளவில் அரசியல் புறக்கணிப்பை பலரும் நடத்திட்டு இருக்கிறாங்க, இயக்கம் நடத்துறாங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாக்குகளை கூட தடுக்க முடியாது. ஆனால் இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்காகவும் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை முன்வைத்தும் 4 நேரில் உள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் அரசியல் புறக்கணிப்பு என்கிற ஒரு புரட்சியை, அரசியல் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். கடைசி நாள்
போய் 10 ஊர்களில் சூடத்தை கொளுத்தி மக்களிடத்திலே சத்தியம் வாங்கி அதை சமூக வலைதளங்களிலே பரப்பவிட்டதால் அந்த அரசியல் வெற்றி பெற்றது. தேர்தல் புறக்கணிப்பு இருக்கிற அரசியல். தேர்தல் புறக்கணிப்பு என்பது அது ஒரு தற்கொலைக்கான அரசியல் தான், அது தேவையில்லை. ஆனால் நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம்? பள்ளிக்கூடமே இல்லாமல், வகுப்பை நடத்தாமல் தேர்வு எழுது என்று சொன்னால் எப்படி மாணவர்கள் தேர்வு எழுத முடியும், அதில் வெற்றி பெற முடியும்? ஒரு அரசியல் கட்டமைப்பாக நாம் மாறாவிட்டால் கூட ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லையே. என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டும். ஏதாவது ஒரு முடிவை நோக்கி நகர வேண்டும். பல அனுபவங்கள், எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க, போராடினாங்க. பலரும் இல்லை, யாருமே ஒரு முயற்சிக்கு முன்னின்று கருத்து சொல்வதற்கு கூட வருவதில்லை. 22 ஆண்டுகளாக பார்க்கிறோம், பரமக்குடியிலே 100 தலைவர்கள் என்று 100 அமைப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் ஓராண்டு 2 ஆண்டு தான் அவர்கள் அடுத்து எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும் நாம் நம்முடைய உணர்வுகளை பகிர துடிக்கிறோம். ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல. ஐயா குருசாமி சித்தர் மிகப்பெரிய அறிஞர். அவர்தான்